வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 1ல் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். அதில் இருந்த கொஷின்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் எய்ம் ஆஃப் டீச்சிங். ஸோ டீச்சிங்கோட மெயின் எய்ம் என்ன? ஸோ டெவலப் ஒன்லி ரீசனிங் எபிலிட்டியை மட்டும் திங்க் பண்ணுறதா, யோசிக்க வைக்கிறதா? டெவலப் ஒன்லி திங்கிங் எபிலிட்டியை மட்டும் இருக்கிறதா? இல்லை போத் ஏ அண்ட் பி ரெண்டையுமே, ரீசனிங்கும் திங்கிங்கும் ரெண்டும் கொடுக்கறது டீச்சிங்கா? இல்லை ஒன்லி கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் டீச்சிங்? ஸோ டீச்சிங்கிறது என்னென்னா, இட் இஸ் ரீசனிங் அண்ட் திங்கிங். ஸோ போத் ஏ அண்ட் பி. அப்போ ஆன்சர் வந்து சி. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் பார்ப்போம் என்னென்னு. The main aim of teaching is to ignite minds and learners so they become curious of seeking knowledge and learn of think and reason facts of experience to know. ஸோ அதனால தான் இக்னைட் மெயின் நேம் என்னென்னு சொல்கிறோம், திங்கிங் அண்ட் லேர்னிங் ரெண்டுமேன்றதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டீச்சிங்கோட மெயின் அப்ஜெக்டிவாக சொல்கிறோம். ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங்? ஸ்டிப்புலேஷன். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஸ்டிப்புலேட் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸை, ட்ரெயின் த ஸ்டூடெண்ட், சேஞ்ச் இன் த வேல்யூஸ். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் இஸ் ரெஃபர்ஸ் டு ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அ டீச்சர். சரியா? ஸோ அப்போ என்னென்னா, ப்ராசஸிங் ஆஃப் கன்ஃபார்மிங் ஆஃப் ஸ்டிப்புலேஷன் governing bodies such as NCT, UGC, NCRT undergo training வந்து என்னென்ன ஸ்கில்ஸை எக்ஸ்பெண்ட் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேஞ்ச் இன் வேல்யூஸ் அண்ட் ஆர் டு என்ஷூர் தி ஆப்டிமல் இன்ஸ்ட்ரக்ஷன் அவுட்கம் while டீச்சிங். ஓகே, ஸோ ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங்கிறது என்னென்னா, இட் இஸ் தி ரெஃபர்ஸ் டு ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் எ டீச்சர் தான். ஸோ அப்போ விச் இஸ் நாட் இன்க்ளூடட்? கொஸ்டின் படி இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ விச் இஸ் நாட் இன்க்ளூடட் கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின், இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் லெக்சர் ஷுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்தை லெக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? லெக்சர் ஒரு குழந்தையோட சைக்காலஜி தெரிஞ்சுக்கணுமா? இல்லை இண்டிகேஷன் டுவர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த சில்ட்ரன், என்ன இண்டிகேஷன் கொடுக்கணும் டீச்சர்ஸ்க்கு அப்படின்றது? ஒப்பீனியன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர், அது ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்ட் மேட்டர்ஸை பற்றி அந்த ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா? இல்லை ஆல் த சாய்ஸ், மேலே சொன்ன எல்லா விஷயங்களை பற்றி ஒரு டீச்சர் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ சைல்டு சைக்காலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப் சப்கான்சியஸ் அண்ட் கான்சியஸ் ஒர்க் ஆஃப் அ சைல்ட் மைண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எமோஷன், ரிலேஷன்ஷிப், இன்ட்ராக்ஷன் வித் ஈச் அதர், கம்யூனிகேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி வந்து இருக்கணும். ஸோ இதோட த்ரைவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஸோ லெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் மைண்ட் ஷுட் பி இன்ட்ராக்டிவ் வித் தி ஆல் எய்ம்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஷுட் டேக் இன் டு கன்சிடரேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஷுட் பி சப்ஜெக்ட் டு மேட்டர். அப்போ என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், மைண்டு இருக்கணும், சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்க்குடைய ஒப்பீனியனும் கேட்கணும். அப்போ மூணுமே இருக்கணும். சரியா? ஏற்கனவே நம்ம ஆப்ஷனில் பார்த்தா அந்த மூணு விஷயமே இருக்கணும். ஸோ ஆல் த சாய்ஸஸ். அடுத்து the practical process of impacting education. ஸோ எஜுகேஷன்ஸை இம்பேக்ட் பண்ணும்போது என்ன ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான், வெரி கிரெடிபிள், ஆத்தென்டிக் அண்ட் ரெகுலர் மோடில் இருக்கணுமா? இல்லை நாட் ஃப்ளெக்சிபிள், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இதில் ரெஜிடாக இருக்கணுமா? கிரெடிபிள் பட் நாட் ரெகுலர், கிரெடிபிளாக இருக்கணும், நம்பகத்தன்மையாக இருக்கணும், ஒரு ரெகுலர் மோடில் இல்லாமல் இருக்கணும். நன் ஆஃப் த எபோ, மேலே சொன்னால் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதா? எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டிங் எஜுகேஷன் இஸ் ரெகுலர் பேசிஸாக பண்ணுவாங்க. இட் இஸ் அ ப்ரீ ஷெட்யூல் டைம் ஃப்ரேம் ஆஃப் கன்வெர்ட்ஸ் அப்ஜெக்டிவ் பேஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈச் சப்ஜெக்ட். ஸோ ஆத்தென்டிக்லி பிளான்ட் அண்ட் கேரிட் பை குவாலிஃபைட் ட்ரைனிங் ப்ரொஃபஸர்ஸ். ஸோ ஃபாலோட் பை தி எவாலுவேஷன் டு செக் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் மீட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் லிங்க்ஸ் டு credibility with wide variety of methodology choose from the process allows enough flexibility to the teachers. அப்போ என்ன ஆப்ஷன்? கிரெடிபிலிட்டி இருக்கணும், ஆத்தென்டிகிட்டி இருக்கணும் அண்ட் ரெகுலர். இது மூணு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பேக்டிங் எஜுகேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸில் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஓகே, த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சர் அட் ஹையர் எஜுகேஷன் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க கொஷினை.
டு ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் டு பாஸ் எக்ஸாமினேஷன், ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ண வைக்கிறது. டெவலப் தி கெப்பாசிட்டி டு டேக் டிசிஷன்ஸ், அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிசிஷன் எடுக்கிற லெவலில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுறது. டு கிவ் இன்ஃபர்மேஷன், புதுசாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. டு மோட்டிவேட் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஆஸ்க் கொஷின்ஸ் டியூரிங் த லெக்சர், கொஷின்ஸை வந்து கேட்க சொல்கிற, ஒரு லெக்சர் நடத்தி முடிக்கிறீங்கன்னா அது அப்போ இடையில கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் இதில் எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் அப்ஜெக்டிவ்ஸில் நம்ம இதை பற்றி படிச்சிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் மாடர்ன் ஹையர் ஸ்டடி என்ன, டு சீக் கல்டிவேட் நியூ நாலேஜ், provide right kind of leadership all walks of life, provide society in component with men and women trained in agriculture, arts, medicine, technology, to straight and promote and equality and justice, to reduce the soil of cultural differences to the discretion of knowledge, foster in the teacher and students through the social generally attitude of the value need of the developing goal individuals and society. ஸோ டெவலப் தி கெப்பாசிட்டி டு டேக் டிசிஷன்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை சப்ஜெக்டை படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு அவங்க படிக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.